காசூர் அப்படின்ற கிராமத்துல அரவிந்த் அப்படின்ற ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு 4 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. ஆனா சரியா மழை பெய்யாததுனால அதுல பயிரிட முடியல. ஒரு நாள் அரவிந்த் வீட்டுல ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது அவரோட மனைவி அங்க வந்து, என்னாச்சுங்க, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நான் என்ன சொல்றது, சரியா மழை பெய்யாததுனால நம்ம வயல்ல விளைச்சலே வரல, அத பத்தி தான் கவலையா இருக்கேன். அப்படின்னா நீங்க நம்ம 4 ஏக்கர் நிலத்துக்கு போய் ஆடுங்களை வளர்க்க பாருங்க. ஏன்னா ஆடுங்களோட மாமிசத்துக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. மார்க்கெட்ல அதை வித்தீங்கன்னா நிறைய பணம் கிடைக்கும். நல்ல ஐடியாவா இருக்கே, இப்பவே நான் போய் ஆடுங்களை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சந்தைக்கு போய் ஒரு 4 ஆடுங்களை வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் அந்த ஆடுங்களை அவனே வளர்க்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாளையிலே அரவிந்தோட ஆடுகள் கொஞ்சம் பெருகிச்சு. ஒரு நாள் பட்டணத்துல இருந்து சுலைமான் அப்படின்ற ஒருத்தர் வந்து, சலாம் அரவிந்த், நான் டவுன்ல ஒரு மட்டன் ஷாப் வச்சிருக்கேன், அதுக்கு நீங்க உங்களோட ஆடுங்களை எல்லாம் எனக்கு சப்ளை பண்றீங்களா? அது கேட்டவுடனே அரவிந்த், சரி நானே உங்களுக்கு சப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னான். அதுல இருந்து அவன் சுலைமானுக்கு தன்னோட ஆடுகளை விற்க ஆரம்பிச்சான். இப்படி அரவிந்தோட வாழ்க்கை ரொம்ப வசதியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ராத்திரி கசூர் கிராமத்துக்கு ஆடுங்களை சாப்பிடுற ஒரு பயங்கரமான பேய் வந்துச்சு. அந்த பேயோட பார்வை அரவிந்தோட ஆடுங்க மேல பட்டுச்சு. உடனே அது, இந்த ஆடுங்களை பார்த்தா எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு, என் நாக்குல இருந்து எச்சி ஊறுது, நினைச்சாலே இவ்வளவு டேஸ்டா இருக்கு, ஒரு ஆடை சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு ஆரோக்கியமான ஆடை பிடிச்சு கொன்னு சாப்பிட்டுச்சு. அது மறுநாள் அரவிந்த் ஆடுங்களை எண்ணறதுக்காக அங்க வந்தான். அங்க வந்து எண்ணி பார்த்தா ஒரு ஆடு குறைஞ்சது. உடனே என்ன ஆச்சு, ஒரு ஆடு குறையுதே, நம்ம தான் தப்பா எண்ணி இருப்போமா இருக்கும், சரி இன்னொரு தடவை எண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை எண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான். இந்த மாதிரி அந்த ஆளும் அந்த ஆடு வந்து ஒரு ஒரு ஆடை கொண்டு சாப்பிட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுச்சு. மறுநாள் வந்து அரவிந்த் ஆடுகளை எண்ணி பார்த்தான். அதுல ஒரு ஆடு குறைஞ்சது. என்ன இது, ஆடுங்க குறைஞ்சிட்டே வருது, சரி ஏதோ திருடங்க தான் இந்த வேலையை பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது, இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு என்ன நடக்குதுன்னு பார்த்தான். அப்போ வானத்துல இருந்து ஆடு ரூபத்துல இருக்கிற ஒரு பேய் வந்து ஆடுங்க கூட சேர்ந்து மேய்கிற மாதிரி நின்னுச்சு. அதை பார்த்து அவன் பயந்து போய், அப்போ இவ்வளவு நாளா இந்த பேய் தான் என்னோட ஆடுங்களை கொண்டுட்டு இருந்திருக்கா, இதை விடக்கூடாது, இது மாதிரி இது பண்ணிட்டு இருந்துச்சுன்னா என் ஆடுங்க எல்லாமே ஒரு நாள் செத்து போயிடும், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. அந்த பிளான் பிரகாரம் மறுநாள் ஆடுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறவங்க கிட்ட, இன்னைக்கு நீங்க என்னோட ஆடுங்களுக்கு பச்சை தண்ணி கூட கண்ணுல காணிக்க கூடாது, பதிலா வைக்கோல ஒரு இடத்துல வச்சிருங்க, அது மேல நல்லா ஒரு பெரிய துணியா வச்சு மூடி வச்சிருங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி அரவிந்த் ஒரு வலையை கையில வச்சுட்டு அப்படின்னு மந்திரத்தை சொன்னான். அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அந்த வலை மாய வலையா மாறிடுச்சு. அப்போ அங்க அந்த பேய் வந்து ஒரு ஆட்டை கொன்னு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. உடனே அரவிந்த் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அந்த வைக்கோல் இருந்த இடத்துல இருந்த துணிய அப்படியே எடுத்துட்டான். உடனே எல்லா ஆடுங்களும் அந்த வைக்கோலை பார்த்து பசியோட இருந்ததுனால வேகமா அந்த வைக்கோலை நோக்கி ஓடிச்சுங்க. அந்த பேய் மட்டும் ஆசையா அந்த ஆடை ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போ அரவிந்த் அந்த வலைய தூக்கி அந்த ஆடு மேல போட்டான். உடனே அந்த பேய் பயந்து போயிடுச்சு. ஐயோ டேய், யாருடா நீ, எதுக்காக தான் என் மேல வலைய போட்ட, எனக்கு எரியுதுடா, இங்க பாரு பேயே, என்னோட ஆடு எல்லாத்தையும் நீ கொன்னுட்ட, அதனாலதான் உனக்கு பரிசா இதை நான் தரேன், வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான்.
உடனே அந்த வலை எரிஞ்சு அந்த ஆடு செத்து போயிடுச்சு.